வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா பகுதியில் இஸ்ரேலிய கடற்படை அறிவித்துள்ள கடல்சார் முற்றுகையினை உடைக்க முயன்ற 44 கப்பல்களை இஸ்ரேலிய கடற்படை நள்ளிரவுக்கு சற்று முன் தடுத்து நிறுத்த தொடங்கியது. பாலஸ்தீன கொடிகளுடன் காசாவை நோக்கி செல்ல முயன்ற 44 கப்பல்களையும் அந்த கப்பல்கள் சென்ற பாதையினை மாற்றுமாறு இஸ்ரேலிய கடற்படை இறுதி எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து அந்த கப்பல்கள் காசாவை நோக்கி செல்வது கடலில் வைத்து தடுத்து நிறுத்தப்பட்டன. இஸ்ரேலிய கடற்படை விடுத்த இறுதி எச்சரிக்கையில் 44 கப்பல்களும் ஒரு தீவிரமான போர் மண்டலத்தை நெருங்கி செல்வதனால் கப்பல்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை தடுப்பதற்கு உடனடியாக பாதையை மாற்றுமாறு கூறியதாக இஸ்ரேலிய கடற்படை தெரிவித்துள்ளது. ஒரு மாதத்திற்கு முன்பு ஸ்பெயினில் இருந்து புறப்பட்ட இந்த கப்பல்கள் 500க்கும் மேற்பட்டோர் பயணித்து வருவதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். அவர்களில் சிலர் ஹமாசுடன் தொடர்பு வைத்திருப்பதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட ஒரு காணொளியில் ஒரு கடற்படை லெப்டினன்ட் ரேடியோ தொலைத்தொடர்பு சாதனத்தில் பாலஸ்தீன ஆர்வலரிடம் பேசிய போது அவர்கள் முற்றுகையிடப்பட்ட போர் மண்டலத்தை நெருங்கி வருவதாக எச்சரித்தார். நீங்கள் காசாவுக்கு மனிதாபிமான உதவி பொருட்களை வழங்க விரும்பினால் நிறுவப்பட்ட வழிகள் மூலம் நீங்கள் அப்படி செய்யலாம். தயவு செய்து இஸ்ரேலின் அஷ்டடோர் துறைமுகத்தை நோக்கி உங்கள் கப்பல்கள் பாதையை மாற்றவும். அங்கு நீங்கள் கொண்டு வரும் அனைத்து பொருட்களும் பாதுகாப்பு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் காசா பகுதிக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அவர் கூறினார். காசா பகுதியில் இஸ்ரேலிய கடல்சார் முற்றுகையினை உடைக்க கடந்த மாதங்களில் ஒரு கப்பல் மட்டும் சென்ற நிலையில் இம்முறை பெரிய கூட்டமாக 47 கப்பல்கள் ஐரோப்பாவிலிருந்து உலகளாவிய சுமுத் புளோட்டிலா அல்லது சுருக்கமாக GSF என்ற பெயரில் புறப்பட்டன. ஆனால் இஸ்ரேலிய கடற்படை வெளியிட்ட எண்ணிக்கையில் 44 கப்பல்கள் என்றே குறிப்பிடப்பட்டது. மீதி 3 கப்பல்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியவில்லை. காசா நோக்கி பயணித்த கப்பல்கள் மீது இஸ்ரேலிய கடற்படை தீவிர ஆக்கிரமிப்பை மேற்கொண்டதாகவும் கப்பல்களில் ஒன்றை இஸ்ரேலிய கடற்படை கப்பல் மோதியதாகவும் GSF அமைப்பாளர்கள் கூறுகின்றனர். எக்ஸில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் புளோரிடா என்ற பெயருடைய கப்பல் மீது இஸ்ரேலிய கடற்படை கப்பல் வேண்டுமென்றே கடலில் மோதியதாகவும் ஜுலாரா மற்றும் மெடக் உட்பட பிற கப்பல்கள் நீர் பீரங்கிகளால் குறிப்பிக்கப்பட்டதாகவும் GSF தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தை சர்வதேச கடல் பகுதி நடத்தப்பட்ட சட்டவிரோத தாக்குதல்கள் என்று GSF விவரித்தது. குளோபல் ஸ்மூத் புளோட்டிலாவில் உள்ள 47 கப்பல்களில் குறைந்தது 6 கப்பல்களில் நள்ளிரவில் இஸ்ரேலிய கடற்படை துருப்புக்கள் ஏறி சிக்னல்களை முடக்கிய பின்னர் பாலஸ்தீனிய ஆர்வலர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஸ்வீடிஷ் காலநிலை பிரச்சாரகர் கிரேட்டா துன்பெர்க்கும் ஒருவர். GSF இன் ஒரு பகுதியாக இருக்கும் பல கப்பல்கள் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கப்பல்களில் இருந்தவை இஸ்ரேலிய துறைமுகத்திற்கு மாற்றப்படுவதாகவும் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. அவற்றில் பயணிகள் இஸ்ரேலிய துறைமுகத்திற்கு மாற்றப்படுகின்றார்கள். கிரேட்டாவும் அவரது நண்பர்களும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளனர் என்று வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லப்பட்டவுடன் பாலஸ்தீனிய ஆர்வலர்கள் இஸ்ரேலில் இருந்து நாடு கடத்தப்பட உள்ளனர். பாலஸ்தீனிய ஆர்வலர்கள் ஜூத மத விடுமுறையான யோம் கிப்பூர் வியாழக்கிழமை முடிவடைந்த பின்னரே நாடு கடத்தப்படுவார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலிய தூதர் டேனி டானன் கூறியுள்ளார். நமது இறையாண்மையை மீறும் விதத்தில் ஒரு செயலில் உள்ள போர் மண்டலத்தை நெருங்கும் எந்த ஒரு PR ஸ்டாண்டையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இஸ்ரேலின் யோம் கிப்பூருக்கு பின்னர் சட்டவிரோத இஸ்ரேலிய எல்லைக்குள் நுழைய முயன்றவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்படுவார்கள் என்று தானன் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காசாவுக்கு அமைதியான முறையில் உதவி வழங்குவதற்கான வழிகளை இஸ்ரேல் பலமுறை வழங்கியுள்ளது என்றும் ஆனால் GSF உதவியில் ஆர்வம் காட்டவில்லை என்றும் ஆத்திரமூட்டலில் மட்டுமே ஆர்வம் காட்டுகிறார்கள் என்றும் அவர் கூறினார். இஸ்ரேலிய கடற்படை துருப்புகள் GSF கப்பல்களில் ஏறத் தொடங்குவதற்கு சற்று முன்பு பாலஸ்தீன இயக்கத்தினர் வடக்கு காசாவில் இருந்து இஸ்ரேலின் அஸ்டோட் துறைமுகத்தை நோக்கி 5 ராக்கெட்களை ஏவினர். இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் கூற்றுப்படி 4 ராக்கெட்கள் வான் பாதுகாப்பு படைகளால் இடைமறிக்கப்பட்டன. மீதி ஒன்று திறந்த வெளியில் விழுந்தது. காயங்கள் அல்லது சேதம் ஏற்பட்டதாக எந்த அறிக்கையும் இல்லை. GSF இந்த நடுக்கடலில் இடைமறிப்பை சட்டவிரோதமானது கண்டது. இது தற்காப்பு நடவடிக்கை அல்ல, ஆனால் ஒரு வெட்கக்கேடான விரக்தியின் செயல் என்றும் குறிப்பிட்டது. GSF குழு சமூக ஊடகங்களில் வெளியிட்ட பதிவில் காசாவில் பாலஸ்தீனிய மக்கள் பட்டினியால் வாடுவதையும் தனிமைப்படுத்தப்படுவதையும் உறுதி செய்ய இஸ்ரேல் எந்த அளவுக்கு செல்லும் என்பதை இந்த நடுக்கடல் இடைமறிப்பு தெளிவாக வெளிப்படுத்துகின்றது. மனிதாபிமான உதவியின் வெற்றி என்பது இஸ்ரேலின் முற்றுகையின் தோல்வியினையும் குறிக்கிறது என்பதால் அவர்கள் ஒரு அமைதியான சிவிலியன் பணியை தடுத்து நிறுத்துகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கப்பல்களில் இருந்து வரும் நேரடி ஒளிபரப்புகள் 44 கப்பல்களில் அனைத்தும் எறி வெளியேற்றப்படவில்லை என்பதை குறிக்கின்றன. காசாவுக்குள் அடுத்துள்ள கடல் பகுதியை உள்ளடக்கிய சட்டபூர்வமான கடற்படை முற்றுகையினை மீறுவதாக GSF-இன் கப்பல்களுக்கு அறிவிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இருப்பினும் GSF கப்பல்கள் முற்றுகை மண்டலங்களுக்குள் நுழைந்தனவா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஸ்வீடிஷ் காலநிலை பிரச்சாரகர் கிரேட்டா துன்பர்க் ஒரு கப்பலின் மேல்தளத்தில் அமர்ந்திருப்பதையும் இஸ்ரேலிய கடற்படை உறுப்பினர் ஒருவரால் அவருக்கு தண்ணீர் வழங்கப்படுவதையும் காட்டும் காணொளியை GSF வெளியிட்டது.
போரினால் பாதிக்கப்பட்ட காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை கொண்டு செல்ல GSF நடத்திய முயற்சியை ஆத்திரமூட்டல் என்று முத்திரை குத்திய இஸ்ரேலிய அரசாங்கம் கிரேட்டாவும் அவரது நண்பர்களும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளனர் என்று கூறியது. முக்கிய கப்பல்களில் ஒன்றான ஆல்மா, சூரியஸ் மற்றும் அதாரா உட்பட பல கப்பல்கள் இடைமறிக்கப்பட்டு அவற்றில் இஸ்ரேலிய துருப்புக்கள் ஏறியதாக GSF தெரிவித்துள்ளது. அதற்கு முன்னர் இஸ்ரேலிய கடற்படை வேண்டுமென்றே கப்பல் தகவல் தொடர்புகளை சேதப்படுத்தியதாகவும் அபாய சிக்னல்களை தடுக்கவும் கப்பல்களில் இருந்து அவர்களின் நேரடி ஒலிபரப்பை நிறுத்தவும் முயற்சிப்பதாக GSF குற்றம் சாட்டியது. நடுக்கடல் இடைமறிப்பு நடந்த போது GSF-இன் கப்பல்கள் காசாவின் கடற்கரையிலிருந்து 70 கடல் மைல் தொலைவில் இருந்ததாக கூறப்படுகிறது. வியாழக்கிழமை காலை அதன் கப்பல்கள் காசாவுக்கு வரும் என்று GSF முன்பு அறிவித்திருந்தது. கடந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் காசா பகுதியின் கடல்சார் முற்றுகையை உடைத்து காசாவுக்கு கப்பல் மூலம் மனிதாபிமான உதவி வழங்க பாலஸ்தீனிய ஆர்வலர்கள் நடத்தி 2 முயற்சிகளை இஸ்ரேல் ஏற்கனவே தடுத்து நிறுத்தியுள்ளது. இஸ்ரேலிய அரசாங்கம் இந்த கப்பல்களை செல்ஃபி கப்பல்கள் என்று விமர்சித்திருந்தது. துன்பு கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிபிசியிடம் கூறிய போது அந்த விமர்சனத்தை எதிர்த்தார். அவர் கொடுத்த நேர்காணலில் ஒரு விளம்பர ஸ்டாண்டிற்காக யாரும் தங்கள் உயிரை பணியம் வைப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. சர்வதேச உதவி நிறுவனங்கள் பாலஸ்தீன எல்லைக்குள் உணவு மற்றும் மருந்துகளை கொண்டு செல்ல முயற்சித்து வருகின்றன. ஆனால் இஸ்ரேல் பொருட்கள் காசா பகுதிக்குள் செல்வதை கட்டுப்படுத்துகின்றது. இதனால் நாம் கடல் மார்க்கமாக மனிதாபிமான உதவி பொருட்களை காசா பகுதிக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கின்றோம் என்று கூறினார். மறுபக்கத்தில் இஸ்ரேல் ஹமாஸின் கைகளுக்கு அந்த பொருட்கள் செல்வதை தடுக்க முயற்சிப்பதாக கூறுகின்றது. ஐநா ஒத்துழைக்க மறுக்கும் காசா மனிதாபிமான அறக்கட்டளை GHF என்ற மாற்று உணவு விநியோக அமைப்பை இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆதரித்தன. GHF உணவு விநியோக அமைப்பின் ஊடாகவே இப்போது மனிதாபிமான உதவி பொருட்கள் காசாவுக்குள் போகின்றன. ஐநா கடந்த மாதம் காசாவில் பஞ்சம் நிலவுவதாக கூறியது. மேலும் ஐநாவின் மனிதாபிமான உதவி பிரிவின் தலைவர் இது இஸ்ரேல் காசா பகுதிக்குள் உதவி பொருட்கள் முறையாக செல்வதை தடுத்ததன் நேரடி விளைவு என்று கூறினார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு காசாவில் பஞ்சம் நிலவுவதாக கூறப்படுவதை ஒரு அப்பட்டமான பொய் என்று கூறியுள்ளார். பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் ஜீன் நோயல் பாரோட் வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேலிய கடற்படையின் எந்த ஒரு சாத்தியமான நடுக்கடல் இடைமறைப்பு நடவடிக்கையும் சிறந்த பாதுகாப்பு நிலைமைகளின் கீழ் நடைபெறும் என்பதை இஸ்ரேல் உறுதி செய்துள்ளது என்று கூறினார். பிரெஞ்சு மற்றும் இத்தாலிய அரசியல்வாதிகள் உட்பட கப்பலில் இருந்து 500 பேர் இஸ்ரேலின் ஆயுதப்படைகள் வன்முறையை பயன்படுத்தாது என்று இஸ்ரேல் தனக்கு உறுதியளித்ததாக இத்தாலியின் வெளியுறவு அமைச்சர் கூறினார். அயர்லாந்தின் துணை பிரதமர் சைமன் ஹாரிஸ் சர்வதேச சட்டம் நிலைநிறுத்தப்படும் என்றும் கப்பலில் உள்ள அனைவரும் சர்வதேச சட்டப்படி கண்டிப்பாக நடத்தப்படுவார்கள் என்று அயர்லாந்து எதிர்பார்ப்பதாக கூறினார். GSF-இன் கப்பல்களில் உள்ள சுமார் 500 பேரில் அயர்லாந்து பிரஜைகளும் உள்ளார்கள். காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு புதிய அமெரிக்க திட்டத்திற்கு ஹமாஸ் தனது பதிலை இன்னமும் கொடுக்காத நிலையில் இஸ்ரேல் காசா நகரத்தின் மீது தனது தாக்குதலை அதிகரித்துள்ளது. அரபு மற்றும் துருக்கி மத்தியஸ்தர்கள் புதிய அமெரிக்க திட்டத்திற்கு நேர்மறையான பதிலை கொடுக்குமாறு ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுப்பதாக புரிந்து கொள்ளப்படுகின்றது. ஆனால் ஹமாஸின் மூத்த தலைவர் ஒருவர் ஹமாஸ் எந்த ஒரு அழுத்தத்தையும் நிராகரிக்க வாய்ப்புள்ளது என்று கூறியுள்ளார். இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் நகரத்தில் உள்ள லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்களை தெற்கு நோக்கி வெளியேறுமாறு அறிவித்தார். சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் பொதுமக்கள் காசா நகரத்தில் தங்கினாலும் அல்லது வெளியேறினாலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் கூறியுள்ளது.